Hey guys, so welcome back. Explore with NA. இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் கவர்மெண்ட்டை 3 பிரான்ச்சஸாக பிரிக்கிறாங்க டு மேக் ஷுர் நோ இண்டிவிஜுவல் ஆர் குரூப் வில் ஹேவ் டூ மச் பவருங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம ஊரில் எப்படி ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் இருக்கு இல்லைங்களா, நேஷ்னலில் தான் இங்கே வந்து ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லெஜிஸ்லேட்டிவ், 2 எக்ஸிக்யூட்டிவ், 3வது வந்து ஜுடிஷியல் பிரான்ச்சுங்க. இதை ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சுங்க. இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து செனட், இன்னொன்று வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் கேபினெட் மெம்பர்ஸுங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பிரான்ச். இட் இன்டர்பிரேட்ஸ் லாங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட், இன்னொன்று வந்து அதர் ஃபெடரல் கோர்ட்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் அண்ட் பாசிங் த லாஸ்ங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் யார் அப்படின்னா, தே ரெப்ரசன்ட் த பீப்புள் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ காங்கிரஸை வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செனட்டு, இன்னொருத்தங்களை வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. செனட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்கே இருப்பாங்க. மொத்தம் 100 பேர் இங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேருங்க. என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 இயர்ஸ் அண்ட் அபோவாக இருக்கணும், 9 இயர்ஸ் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும், எந்த ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ 6 இயர்ஸ் ஒன்ஸ் இங்கே எலெக்ஷன் நடக்குங்க. இதுக்கு வந்து நோ லிமிட், யார் வேணாலும் எப்போ வேணாலும் நிற்கலாம். இது யார் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் தான் இதை லீட் பண்ணுறாரு. எதுனா பில்லு ஓட்டு போடும்போது டையாக வருதுன்னா அப்போ மட்டும்தான் இவர் ஓட்டு போடுவார். ஸோ செனட்டை வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 435 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேட்லேயுமே ஓட்டிங் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அங்கேருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. இதுக்கு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 இயர்ஸ் அண்ட் அபோவாக இருக்கணும், 7 இயர்ஸ் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும், எந்த ஸ்டேட்டில் எலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டில் ரெசிடெண்ட்டாக இருக்கணுங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் இங்கே எலெக்ஷன் நடக்கும். இதுக்கு எந்த லிமிட்டுமே இல்லைங்க. ஒரு மெம்பர் எவ்வளோ தடவை வேணாலும் இங்கே நிற்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிங் டெலிகேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அண்ட் யூஎஸ் டெரிட்டரிஸ். ஸோ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் லோவர் ஹவுஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து கமிட்டிக்கு போவோம், அமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிபேட் நடக்குங்க. இதெல்லாம் நடந்து அதை பாஸ் பண்ணி அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் அந்த பில்லை அப்ரூவும் பண்ணலாம், விட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணலாம். விட்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சலேஷன் தாங்க விட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2ஆக பார்க்குறாங்க. திருப்பி அந்த பில்லு தேவை அப்படின்னா அதை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க காங்கிரஸில். ஸோ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், திருப்பி அது ஃபஸ்ட்லேருந்து போவோம், கமிட்டிக்கு போவோம், அமெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ளோர் டிபேட் நடக்கும். இதெல்லாம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நடக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பில்லை வந்து ரீபுஷ் பண்ணுவாங்க பிரசிடென்ட் கிட்ட, இஃப் தே ஹேவ் த மெஜாரிட்டி இன் ஹவுஸ் ஒரு செனட்லங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ஹேவ் அ பவர் டு எலெக்ட் ஆர் டீசெலெக்ட் த பிரசிடென்ட் நாமினிங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் லாஸ், டிக்ளேர் வார், அப்புறம் இம்பீச்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுற எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே இவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சில் என்ன நடக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணப்பட்ட பில்லு எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தாங்க இவங்க வேலை. இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கேபினெட் மினிஸ்டருங்க. பிரசிடென்ட் யார் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரசிடென்ட்டு. 4 இயர்ஸ் ஒன்ஸ் இங்கே எலெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 தடவைக்கு மேலே பிரசிடென்ட் ஆக முடியாது. பிரசிடெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ் அபோவாக இருக்கணும், யூஎஸ் நேச்சுரல் பார்ன் சிட்டிசனாக இருக்கணும்,
மினிமம் 14 இயர்ஸ் யூஎஸில் இருந்திருக்கணுங்க. பிரசிடெண்ட்டோட என்ன யூனிக்கான பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுவார், விட்டோஸ் பண்ணுவார், அப்பாயிண்டிங் ஃபெடரல் ஜட்ஜஸ் அண்ட் அப்பாயிண்டிங் ஹெட் ஆஃப் ஃபெடரல் ஏஜென்சிங்க. அது மட்டும் இல்லாமல் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த மிலிட்ரிங்க. அதே மாதிரி குற்றவாளியோட தண்டனை காலத்தை கம்மி பண்ணணுன்னாலும் அவருக்கு பவர் இருக்குங்க. இங்கே பிரசிடெண்ட் சைன் போடுற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருமே காங்கிரஸில் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அது டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் அது எதுனா வயலேட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் அவர் ரைட்ஸ் டு ஆஸ்க்குங்க. இதுதான் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோ இண்டிவிஜுவல் ஆர் குரூப் வில் ஹாவ் டூ மச் பவருங்க. அதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைஸ் பிரசிடெண்ட் யார் எலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வைஸ் பிரசிடெண்ட். 4 இயர்ஸ் ஒன்ஸ் இவரை செலக்ட் பண்ணுவாங்க. இவருக்கு எந்த லிமிட்டுமே இல்லைங்க. இவர் எவ்வளோ தடவை வேணாலும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கலாம். அதே சமயம் இவர் டிஃப்ரெண்ட் பிரசிடெண்ட் கீழேயும் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் த பிரசிடெண்ட். அதே சமயம் பிரசிடெண்ட் அன்ஏபிள் டு சர்வ் த வைஸ் பிரசிடெண்ட் பிகம்ஸ் பிரசிடெண்ட்டுங்க. கேபினெட் மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, அட்வைசர் டு த பிரசிடெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூட் விபி, ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஹையர் ரேங்கிங் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுங்க. ஸோ கேபினெட் மெம்பர்ஸை யார் நாமினேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவார். பட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை செனட்டுங்க. ஸோ செனட்டில் ஓட்டிங் இருப்பாங்க. ஓட்டிங்கில் 51 அவுட் ஆஃப் 100 செனட்டர் ஓட் பண்ணுங்க ஃபார் திஸ் நாமினி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுங்க. இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் பிரான்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவில் வந்து பில்லை பாஸ் பண்ணுவாங்க, லாவை பாஸ் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஜுடிஷியலில் என்ன பண்ணுவாங்கன்னா, போடப்பட்ட லாவை எல்லாமே புரிஞ்சிக்கிட்ட லாவை ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் எல்லா லாவுமே கான்ஸ்டியூஷனுக்கு உள்பட்டு தாங்க இருக்கணும். ஸோ இங்கே ரெண்டு கோர்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபெடரல் கோர்ட்ஸுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தாங்க ஹையஸ்ட் கோர்ட் இந்த கண்ட்ரி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க இன் 1869. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஜட்ஜஸாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 9 மெம்பர்ஸ் மேக்கப் த சுப்ரீம் கோர்ட்டுங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 8 அசோசியேட் ஜட்ஜஸ். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா 9 பேரில் மினிமம் 6 ஜட்ஜஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லை ஈவன் நம்பரில் அந்த டெசிஷன் வருது அப்படின்னா அது லோயர் கோர்ட்ஸ்க்கு டெசிஷனுக்கு போகுங்க. நோ ஃபிக்ஸட் டேர்ம் ஃபார் த ஜஸ்டிஸ்ங்க. தி கேன் சர்வ் அன்டில் த டெத், ரிட்டையர்மெண்ட் ஆர் ரிமூவல் இன் எனி எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸுங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எல்லாருமே யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா, பிரசிடெண்ட் தான் நாமினேட் பண்ணுறாங்க. அதை அப்ரூவ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செனட்டில் தான் அங்கே அப்ரூவ் பண்ணுவாங்க. இதையும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் எப்போவுமே புது கேஸ் டைரெக்டாக வராதுங்க. எல்லாமே மற்ற கோர்ட்டில் இருந்து தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். வெரி ரேர் டு கெட் அ நியூ கேசஸ் இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்க. அதர் கோர்ட்ஸில் என்ன ப்ராசஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டில் எடுத்திங்கன்னா ஸ்டேட் ட்ரையல் கோர்ட் போவோம், அப்புறம் கோர்ட் ஆஃப் அப்பீல் போவோம், அப்புறம் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் போவோம், அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருங்க. அதே மாதிரி ஃபெடரலில் எடுத்திங்க அப்படின்னா ஃபெடரல் ட்ரையல் கோர்ட் போவோம், அதுக்கப்புறம் கோர்ட் ஆஃப் அப்பீல் போவோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருங்க. நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரான்ச்சஸில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி சேஃப். தேங்க்யூ.